தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த காணொலியை பார்க்குற உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு ஜோதிஷ் வலையலியில ஆருத்ரா ஸ்பெஷல். ஆருத்ரால நம்ம சாப்பிடக்கூடிய திருவாதிரை களி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது சிவனுக்கு உகந்த ஒரு பிரசாதம். இது சிவபெருமானுக்கு எல்லா சிவன் கோவில்லையும் தரக்கூடிய ஒரு பிரசாதமா இது செய்யறாங்க. இது தொன்று தொட்டு நம்மளுடைய சிவன் கோவில்கள்ல இது பிரசாதமா கொடுத்துட்டு வராங்க. ஜனவரி 13 ஆருத்ரா தரிசனம். இதை நீங்களே வீட்லயே செஞ்சு நீங்க சிவனுக்கு பிரசாதமா படையல் செய்யலாம். வாங்க வலையலிக்குள்ள போகலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த திருவாதிரை களி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துருவோம். நான் எல்லாம் இந்த கப் அளவுகள்ல எடுத்திருக்கேன். 1 கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன். அதுல 1/2 கப் அளவு பைத்தம்பருப்பு. சிலர் பைத்தம்பருப்பு சேர்க்க மாட்டாங்க. இந்த பருப்போடு சேர்த்து செய்யும் போது அந்த களி ரொம்பவே ருசியா இருக்கும். நீங்க செஞ்சு பாருங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். துருவன தேங்காய். 1 கப் அரிசினால 1 கப் அளவு பொடிச்ச வெல்லம், ஒரு 1/2 கப் அளவு நெய், முந்திரி பருப்பு. இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு திருவாதிரை களி தான். இந்த திருவாதிரை களி சிவபெருமான் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவர் ஆதி கடவுள் இல்லையா? அதனால அவர் நெருப்புல இருந்து உருவானவரா அன்னைக்கு அவர் பிறந்ததா ஒரு வரலாறு இருக்கு. வாங்க வலையலிக்குள்ள போகலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த அரிசிய நம்ம நல்லா பிரவுன் கலர்ல பொன்னிறமா ஆற வரைக்கும் இதை நம்ம வறுத்து எடுத்துக்க போறோம். நிறம் மாறணும், அரிசியோட நிறம் மாறணும். அதே நேரத்துல கருகக்கூடாது. இப்போ அரிசி நல்லா பொன்னிறமா வறுபட்டிருக்கு. இப்போ இந்த நேரத்துல இந்த அரிசிய நம்ம மாத்திடுவோம். இப்போ பைத்தம் பருப்பு சேர்க்கிறேன். இதுவும் நல்ல பொன்னிறமா வறுத்து எடுக்கணும். நல்லா பைத்தம் பருப்பு பொன்னிறமா நல்லா வறுபட்டு இருக்கு. தேங்காய் சேர்க்க போறோம். தேங்காய அதுல இருக்க ஈரத்தன்மை போகணுங்கிறதுக்காக தான் வறுத்து எடுக்கிறோம். இது ஆப்ஷனல் தான். தேங்காய் பெரும்பாலும் சேர்க்க மாட்டாங்க. இது சுவை கொடுக்கணுங்கிறதுக்காக நான் சேர்க்கிறேன். இதை நீங்க தவிர்த்திடலாம். தேங்காயில இருக்க இந்த ஈரத்தன்மை போன பின்னாடி நம்ம இதை எடுத்துடலாம். ஏன்னா அந்த சலசலப்பு இப்போ குறைஞ்சி போச்சு. இப்போ இதுல 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்க்கிறேன். இந்த முந்திரி பருப்பை அதுல வறுத்து எடுத்துப்போம். இப்போ முந்திரி பருப்பையும் நம்ம அடுப்புல இருந்து எடுத்துருவோம். இந்த மாதிரி ரவை பதத்துல அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மாவா செய்யாதீங்க. கொஞ்சம் கொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 1 கப் வெல்லத்தை இதுல சேர்க்கிறேன். கப் வெல்லத்துக்கு 1/2 கப் அளவு தண்ணி விடுங்க. அரிசியும் இந்த பைத்தம் பருப்பும் இதுல வேகணும். அதுக்காக கொஞ்சம் கூடுதலா தண்ணி விடலாம். இப்போ வெல்லம் நல்லா கொதிக்குது. இதுல நான் 1 ஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்க்கிறேன். தேங்காய் துருவல், நம்ம வறுத்து வச்சு தேங்காய் துருவல் இத முதல்ல கலந்துருங்க. இந்த பவுடர் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விடுங்க, கட்டிகள் இல்லாம இருக்கிறதுக்காக. ஏன்னா நல்லா கொதிச்சு வருது. இந்த நேரத்துல விட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கட்டிகள் உருவாகும். அதை நீங்க நல்லா உடைச்சு விட்டுருங்க. போட்டு தண்ணி நம்ம சேர்த்துக்கிட்ட தண்ணி, அரிசி இது அளவுகள் சரியா இருந்தா நம்ம ரொம்ப சீக்கிரமா செஞ்சிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு
நான் நெய் சேர்க்கிறேன். நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு நம்ம கலந்து விடுங்க. நெய்யே போதுமானது, நம்ம இதுக்கு மேல நெய் விட வேண்டாம். ஒரு 2 நிமிடங்கள் இப்படி கலரிட்டே இருந்தீங்கன்னா களி தயாராயிடும். ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய ஒரு திருவாதிரை களி தான் இது. இந்த ஜனவரி 13ஆம் தேதி திருவாதிரை வருது. கண்டிப்பா இதை வீட்டுல செய்யுங்க. சிவபெருமானுக்கு படைச்சு நீங்க சாப்பிடுங்க. அதே சமயம் நீங்க கோயில்களுக்கு, சிவன் கோயில்களுக்கு போகும்போது இதை பிரசாதமாவும் கொடுப்பாங்க. இந்த திருவாதிரை களி நமக்கு தயாராயிடுச்சு. இந்த காணொளி பிடிச்சிருந்தா தொடருங்க. இந்த காணொளியை பார்த்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம்.